சொல்லிட்டு நேற்று எங்க பிள்ளைங்களை கேட்டோம், ஏன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பிள்ளைங்க சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா எங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சது ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவோம், சாக்லேட் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கே இண்டிபெண்டன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணோம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஒரு பேட்ரியாட்டிசம் நம்ம கிட்ட இல்ல. சும்மா நம்ம ஒரு பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றோம், ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு இன்வால்மெண்டோட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன்றோம். 1947 in this day lot of freedom fighters sacrifices in their life. அவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட உயிர் தியாகத்தால நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த உயிர் தியாகம் பண்ணாமல வந்து நாம மறக்க கூடாது. நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸா இருக்கோம், எல்லாத்துமே ஃப்ரீடமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க அன்னைக்கு பண்ண சாக்ரிஃபைஸ் தான். அதை வந்து நாம மறக்க கூடாது. நம்ம அப்போ நமக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. சும்மா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம், ஐயோ 8 மணிக்கு போகணுமா, பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, வீட்டுக்கு போகணுமா, பிளாக் சுத்தணுமான்ட்டு. அப்படி இல்லாம love our country. நம்ம நாட்டை நேசிக்கணும். இன்னைக்கும் போடல நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆனா நாம உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணோம், சந்தோஷமா இருக்கும். அதை வந்து திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். வீட்டுக்கு அவங்க பிள்ளைங்களும் தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஃப்ரான்டியர்ல எவ்வளவு பேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, ஆனா அதை நம்ம திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால நாம வந்து நம்மளோட நாட்டை நேசிக்கிறது இல்லாம நம்ம வந்து பாதுகாப்போம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணதுனாலும் ஒரு ஸ்பிரிட்டோட வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூபுல்லா இருக்கும். ஓகேவா?